தாவேக்காவுடைய ஆதவ அர்ஜுனா திரு ரஜினிகாந்தை குறிப்பிட்டு பேசும்போது அவர் வந்து பயந்து போய் திமுகவுக்கு பயந்து போய் தேர்தல் களத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்கு வந்து விஜய் ஒரு ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. பின்புலத்தில் விஜய் தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் கண்டிப்பாக விஜய் தான் இருக்கிறார். இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டில் நம்பிக்கை துரோகம், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்பை மீறி அரசாள்றது, ஊழல், பச்சையான வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய ராகுல் தூய சக்தி. 8ஆம் தேதியே ஜனநாயக படம் வராதுங்கிற ஒரு இதை சொன்னேன். இன்னைக்கு வர அது வரல, எலெக்ஷன் ஆணையத்துக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க, நம்ம டிக்ளேர் பண்ணணும். நாங்களும் ஒரு படத்தை அடிக்கணும்னு நினைக்கல, பட் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளுக்கு அடி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இடையில வந்து மாட்டது இந்த படமாக போச்சு. அதுதான் உண்மை. அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரஜினிக்கும் தொடர்பு இருக்கலாம். நம்ம சொல்லி அடிச்சதுனால இவர் வந்து ரஜினி பாஜக தலைவர்கிட்ட நெருக்குங்கும் போது ரஜினிகாந்த் துரைசாமி ரஜினி மூலமாக தான் இதை பண்ணிட்டான்னு நினைக்கிறாப்புல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரஜினி பின்புலமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால ஆதவ அர்ஜுனா வச்சு ரஜினியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். பிளான் பண்ணினாரு, அப்படிதான் பண்ணாரு. இந்த ஆர்டி டீம் மோடி 2029 அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வச்சு தான் செயல்படுறாங்க. மோடி கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்தது சமூக வலைத்தளங்கள்லையும் பிற பிளாட்ஃபார்ம்லையும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதன் தொடர்ச்சியாக 2019 ஸ்டாலின்ட்ட நம்ம கருத்து எடுபடுது. அப்போ நம்ம இதை மையமாக வச்சு நாம் வந்து ஸ்டாலின் ராமதாஸை டீல் பண்ணுறதுல கலைஞரையே மிஞ்சிட்டாருங்கிற கருத்தை நாம் சொல்கிறோம். நான் சபரீசனை பார்த்து 40 நிமிஷம் பேசுனது மீண்டும் பாமகவுக்கு எதிர்ப்பு இருக்குது, விசிகாவுக்கு குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு அப்போ கூட பேசும்போது பல விஷயங்களையும் சொல்லும்போது நாங்கள் பல கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்க்கக்கூடிய விஷயத்தில் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்களா சார்ன்னு சொன்னாப்புல, நான் எனக்கு இந்த எண்ணங்கள் இருக்குது, அதோட வரும்போது உங்கள்கிட்ட மற்ற 4 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது இயல்பு தானேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். மோடி நோஸ் ஹூ ரவீந்திரன் அண்ட் ரவீந்திரன் நோஸ் ஹூ மோடி ஈஸ். அதனால தான் அத்தனை பேரையும் மீறி விஜய் விவகாரத்தில் ரவீந்திரன் கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் இருந்தது. ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, 22 எம்பிக்கள் கொண்ட ஒரு தலைவரை நாம் போய் பார்க்குறது மோடிக்கிட்டே எங்களுக்கு வெயிட்டேஜ் தான். உடனே நாங்கள் அதைத்தான் நாங்கள் சந்தித்தோங்கிறத உடனே பிஎம்ஓவுக்கு, அமித்ஷாவுக்கு, சந்தோஷுக்கு, நட்டாவுக்கு நாங்கள் உடனே ரெப்ரசன்ட் பண்ணோம். எங்களை ஸ்டாலின் காலின்னு கூட சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு இட் இஸ் அப் டு மீ அண்ட் மோடிஜி. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ரமணி சார். தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சார் சர்ச்சை பேச்சுகளும் கடுமையாக சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக தரப்பில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் வந்து உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் மேடையில் பேசும்போது என்னுடைய கனவு ஒரு நடிகை குறிப்பிட்டு பேசினார். அது ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு அது ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக திரு ஆதவ அர்ஜுனா, தாவேக்காவுடைய ஆதவ அர்ஜுனா திரு ரஜினிகாந்தை குறிப்பிட்டு பேசும்போது அவர் வந்து பயந்து போய் திமுகவுக்கு பயந்து போய் தேர்தல் களத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்கு வந்து விஜய் ஒரு ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. பின்புலத்தில் விஜய் தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் கண்டிப்பாக விஜய் தான் இருக்கிறார். விஜய்க்கு கனவு ஜனநாயகத்தில் சுக்கு நூறா அடிச்சு நொறுக்கிட்டோம். 8ஆம் தேதியை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டில் நம்பிக்கை துரோகம், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்பை மீறி அரசாள்றது, ஊழல், பச்சையான வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய ராகுல் தூய சக்தி. நிச்சயமா உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தாங்கிறத 8ஆம் தேதி சசிகலா மேல் பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதா உயிர் தோழி, அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன்.
இவர் விஜய் ஸ்டாச்சர் உள்ளவர் தான். ஸ்டாச்சர் நம்ம யாரோட ஸ்ட்ராட்டஜியும் குறைச்சி மதிப்பிடலை. 8ஆம் தேதியே ஜனநாயகம் படம் வராதுங்கிற ஒரு இதை சொன்னேன். இன்னைக்கு வர அது வரல. எலெக்ஷன் ஆணையத்துக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம டிக்ளேர் பண்ணணும். விஜய் அதில் என்ன நினைக்கிறாருன்னா, சீமானையும் ரஜினிகாந்தையும் சந்திக்க வச்சது ரவீந்திரன் துரைசாமி தானே. அப்போ ரஜினிகாந்துக்கு பின்புலம் இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. ரஜினிகாந்த் கட்சிக்கு வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது எம்ஜிஆர் ரஜினிகாந்த் 50 விழுக்காடு வாக்கெடுப்பாரெல்லாம் பேசின ரவீந்திரன் துரைசாமி தானே. அதையும் அவர் பார்க்குறாரு. அரசியலை விட்டு வெளியேறின எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் யாரையும் எதிர்க்க மாட்டார். மு.க. ஸ்டாலின் அவருக்கு நண்பர் தான். அவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். யாருக்கு எதிராட்டு எதுவும் சொல்ல மாட்டாருன்னு. நான் அது மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லை, எடப்பாடி எல்லாருமே சேர்த்து தான், சீமான் எல்லாருமே சேர்த்து தான். யாரையும் ஆதரிக்க மாட்டார், எதிர்க்க மாட்டார். 2021 ரஜினி விஷயத்தை சொன்ன ரவீந்திரன் துரைசாமி தான். அதுதான் நடந்துன்னு எல்லாம் பார்க்கும்போது, அவர் என்ன காரணத்துக்காக கடைசி படம்னு சொல்லி 10 கோடி ரூபா கொடுத்து படத்தை எப்படியும் பெரிய ஹிட் ஆக்கலாம்னு நினைச்சாரோ, அது சுத்தமாக அடிபட்டு போச்சு. 25லையும் படம் இல்லை, 26லையும் படம் இல்லை. நீங்கயா ஃபீல்டில் இருக்கிற உச்சமாவது சொச்சமாவது ஃபீல்டிலே இல்லையே. நீ 25லையும் இல்லை, 26லையும் இல்லை. சிவகார்த்திகேயன் கட்டு இருந்தாலும் அவர் படத்தை தெளிவாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பொங்கலுக்கு 740 ஷோ, பொங்கல் அடுத்த நாள் 700 ஷோ, ஹாலிடே கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு அமரனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய வெற்றியாட்டு அவர் கேரியரில் கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் வருஷங்களே பெரிய கேரியரில் போய் ரேஞ்சிலெல்லாம் பெருசாக ஏறி போயிட்டுருக்காருங்கிற காலகட்டத்தில் 25லையும் படம் இல்லை, 26லையும் படம் இல்லை. நமக்கு போனியே ஆகாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே நம்மளன்னு அவருக்கு பெரிய வேதனை, விரக்தி. அந்த சம்பவத்துக்கு பிறகு மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுறாரு சார். நீங்கள் ராகுல் ஆதரவை டைல்யூட் பண்ணுறாரு. ஓகே சார். இதுக்கு காரணம் ரஜினிகாந்த்னு நினைக்கிறார். ரஜினிகாந்துக்கு இதில் துளியும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால தேவையில்லாமல் ரஜினியை போய் சீண்டிட்டார். அதான் சார், இப்போ அரசியல் இல்லாத திரு ரஜினிகாந்த் அவர்களை விஜய் தூண்டிவிடணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு சார்? அதுதான் நான் சொல்கிறேன். ஜனநாயகம் படம் வராமல் போனதுக்கு ரஜினியோட நெருக்கமுள்ள ரவீந்திரன் துரைசாமி 8ஆம் தேதியே வராதுன்னு சொல்லும்போது ரஜினிக்கு பின்புலமும் இருக்குன்னு அவர் தப்பு கணக்கு போடுறாரு. ரஜினி இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட மாட்டார். துளியும் இதில் சம்பந்தம் கிடையாது. நாங்களும் ஒரு படத்தை அடிக்கணும்னு நினைக்கல. பட் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளுக்கு அடி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இடையில வந்து மாட்டினது இந்த படமாக போச்சு. அதுதான் உண்மை. அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரஜினிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை, அப்படி இருக்கிறதாட்டு விஜய் தப்பிதமாக நம்புறாரு. அதனாலதான் ரஜினி நம்ம சொல்லி அடிச்சதுனால இவர் வந்து ரஜினி பாஜக தலைவர்கிட்ட நெருக்கங்கும் போது ரஜினிகாந்த் துரைசாமி ரஜினி மூலமாக தான் இதை பண்ணிட்டான்னு நினைக்கிறாப்புல. நான் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, எனக்கு வேண்டிய ஐபி ஆஃபீஸர்ஸ், மோடி நன்மைக்காக நாங்கள் சசிகலா மேட்டர்லாம், என் தம்பி கண்ணன், மறைந்த கோசல்ராம் எல்லாரும் டெல்லிக்கு ஏழுதோட போய் மோடி நன்மைக்காக ராகுல் காந்திக்கு ஆளையா நடராசன்னு இது பண்ணி எப்படி எந்த புள்ளிக்குள்ள நம்ம கருத்துக்கு வெயிட்டேஜ் கிடைச்சோ அதே புள்ளியில தான் இப்பவும் வந்து விஜய் வந்து 29ல் மோடிக்கு எதிராக வருவார், இப்பவே கிரஷ் பண்ணணுங்கிற அந்த புள்ளியில தான் எங்களுக்கு வெயிட்டேஜ் கிடைச்சி பிஎம்ஓ அலுவலகத்தில். பட் இது அவர் வந்து ரஜினி இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி. அதான் சார், நீங்க சொல்றது வந்து நான் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ரஜினி சம்மந்தமே கிடையாது. ஆனா அவர் வந்து ரஜினி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரஜினி பின்புலமா இருக்கிறார் என்ற காரணத்தினால ஆதவ் அர்ஜுனா வச்சு ரஜினியை வந்து டேமேஜ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். பிளான் பண்ணினாரு, அப்படிதான் பண்ணாரு. மோடி எதிர்க்க முடியாம அங்க பலகீனப்பட்டு அங்க வந்து அவருடைய வீக்னஸ் தெரிஞ்சு சம்பந்தமே இல்லாம ரஜினிக்கு எதிராக அதுல ஆதவ அர்ஜுனா வச்சு சீண்டினாரு. ஆனா ரஜினிக்கு இருந்த ஆதரவு வளையத்தை பார்த்து மறண்டு போய் ஆதவ அர்ஜுனாவையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. அந்த இடம் தான் ரஜினி ஏறின இடம். தினகரன்ல இவர் இபிஎஸ்ல இருந்து, ரகுபதியில இருந்து, திருமாவளவன்ல இருந்து, பாஜக நாயந்திரன்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து அத்தனை பேரும் அதுக்காக ரஜினிக்காக வந்து நின்றுட்டாங்க. தம்பி ரங்கராஜ் பாண்டே, மதிப்புக்குரிய சகோதரர் அண்ணன் நக்கீரன் கோபால் உட்பட அத்தனை பேரும் ரஜினிகாந்துக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக வந்து நின்றுட்டாரு. அப்போ மக்கள் மத்தியிலையும் இது வந்து விஜய் எதிர்பார்க்கல. அப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜய் எல்லாம் ஜுஜிபி கட்சி ஆரம்பிக்க ரஜினி தான் பெரிய ஆளுங்கிறத பல நிரூபிச்சவங்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது மிரண்டு போயிட்டாங்க. டக்குன்னு புலிப்படம் தோல்வி அடைஞ்சதும் ரஜினியும் கமலும் இருக்கும்போது ரஜினி காலில் விழுந்துட்டு ஓடினார்ல, அதே மாதிரி ஒன்றை நினைச்சுக்கிட்டு அது அடி வாங்கவும் பிள்ளையார் பிடிக்க ஏதோ முடிஞ்சுன்னு சொல்லி ரஜினிக்கு பாப்புலாரிட்டி உயரம் எங்கேயோ போய் நிற்கவும் டக்குன்னு அதில் விஜய் சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்கணும். சரி, இதுதான் இதுக்கு பின்னணி. மீண்டும் சொல்றோம், ரஜினிக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் நினைக்கிறார். சரி சார், திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து அரசியலோட விமர்சகர், ஆய்வாளர், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஆர்டி டீம் அப்படி வந்து பிஎம்ஓவோட ரொம்ப தொடர்பில் உள்ளதுன்னு நீங்களும் பேட்டியில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் குறிப்பிட்றீங்க.
தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரதமர் சொல்றாரு, திமுக அரசு வந்து ஒரு ஊழல் மாஃபியா. அமைச்சர்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்றாங்க. கடந்த முறை மதுரைக்கு வந்திருந்தபோது கூட கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தார். இந்த ஆடிட் டீம் மோடி 2029 அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வச்சு தான் செயல்படுறாங்க. மோடி கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுகவையும், திமுகவுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின சந்தித்தது சமூக வலைத்தளங்கள்லயும், பிற பிளாட்ஃபார்ம்லயும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். நான் வந்து ஒரு அரசியல் விமர்சனங்கிறதுக்கா இதையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பிளேயர். இது தமிழ் மண்ணில் 98ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பாமகவை தனிமைப்படுத்தி அழிச்சிடலான்னு நினைக்கும் போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு பாமக அதிமுக கூட்டணியை உருவாக்கினவன் நாங்கிறது முத்தமிழறிஞர் கலைஞரே அதை பொறுக்க முடியாமல் எனக்கு எதிராக முரசொலியில் கட்டுரை எழுதினார், பேட்டிகளில் கொடுத்தாரு. ராமதாஸ் கொள்கை உள்ள தலைவர்னும் நான் கொள்கை அற்றவன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் உடனே அவருக்கு பதில் சொன்னேன். அப்போ நீங்கள் மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு 80ல் இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட அதுவும் 16 சீட்டு வாங்கிட்டு மைனர் பார்ட்னராக எப்படி போகலாம், உங்களுக்கு மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னா எங்கள் ஐயா டாக்டருக்கு எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் இல்லையா, அதில் நாங்கள் மட்டும் அதிமுக கூட்டணியை பயன்படுத்தி வாஜ்பாய் பிரதமரை பயன்படுத்தி நாங்கள் ஏன் சாதிக்கக்கூடாதுங்கிறத கேட்டேன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட உங்களோட இந்த குற்றச்சாட்டெல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்கும்போது அது காணாமல் போயிடும்னு சொன்னேன். என்னோட அறிக்கை மையமாக தான் தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடி கூட்டத்தில் பாமக துணைத் தலைவரான என்னோட பேச்சும் அறிக்கையும் வந்த பிறகு அவர் அந்த எடுத்து பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயராக தமிழ் மண்ணில் 98 நான் ப்ரூவ் ஆகிட்டேன். அதுக்கு எனக்குள்ள ரிவார்டை டாக்டர் தரலங்கும் போது தான் மனிதநீதிக்கு மனிதநீதின்னு என்னோட அந்த முயற்சியில் 2009ஆம் ஆண்டு கலைஞரை பயன்படுத்தி தான் விஜயகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தால் 40 சீட்டு அடிச்சிருவாங்க, உங்களுக்கு அன்னைக்குள்ள இதில் அந்த 40 பேருங்கிறதுக்கு தலையே போயிடும், இவர் ராமதாஸும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தால் விரல் போகலாம் ஒரு கை போயிடலாம்னு சொல்லும்போது கலைஞரை வந்து அதை தவிர்க்கிறதுக்கு ராமதாஸை ஜெயலலிதா அம்மையார் கூட்டணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. அது 2009ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ எந்த கலைஞர் என்ன ராமதாஸ் அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்குனதுக்கு கடுமையாக இது பண்ணி 99 டிக்கெட் கொடுக்காதீங்க, அவங்கள டீல் பண்ண முடியாது டாக்டர், உங்கள் ஆட்களை டீல் பண்ணுற மாதிரி எம்பியெல்லாம் ஆனால் டீல் பண்ண முடியாதுன்னு கட்டையை போட்டு காலி பண்ணாரோ, அதே கலைஞரை பயன்படுத்தி டாக்டர் ராமதாஸை வந்து 2009ஆம் ஆண்டு விஜயகாந்த் பெரிய திரட்டு, விஜயகாந்த் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் 40 தோத்துறீங்கன்னு சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளியில் என்னோட பொலிட்டிக்கல் பிளேயை நான் ஆரம்பித்தேன். மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் தான் அந்த பொலிட்டிக்கல் பிளே பண்ணினேன். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுனில் கனகூல் அவரோட பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தார். அவர் என்னை வந்து ஃபார்ச்சூன் ஹோட்டலில் பார்த்தாரு. அது மாரிசு கடத்தால் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஃபார்ச்சூன், இப்போ பேர் மாறிட்டுன்னு நினைக்கிறேன் ஹோட்டல். ஃபார்ச்சூன் ஹோட்டலில் பார்த்தாரு. நான் ரங்கசாமி, நான் நாராயணசாமி என்ற பூபதி, என் ஃப்ரெண்டு இவர் பாக்கியராஜ் எல்லாமே இருந்து பார்த்தாரு. அப்போ அவர் பாமக பிசிகா வாரத்தில் என்ன செய்யலான்னு ஸ்டாலினுக்கு பிராண்டிங் தான் இருந்தார். நான் சொன்னேன் பிசிகா தான் நீங்கள் சேர்க்கணும், பாமகவை சேர்க்காதீங்கிறத சொன்னேன். ஏன்னா மனிதநீதிக்கு மனிதநீதி அடிப்படையில் டாக்டர் ராமதாஸுக்கு ரவீந்திரசாமிக்கு அறிவாற்றல் என்னன்னு நியாய உணர்வோட ஒரு இது பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வாய்ப்பாட்டு ஏன் பிசிகா ப்ளஸ்ன்னு சொல்லும்போது அது பாமக வந்து ஒயிட் எலஃபண்ட்டு அதிகம் கொடுத்து நெகட்டிவ் ஓட்டு வரோங்கிற சொல்லும்போது பிசிகாவுக்கு 2 சீட்டு கொடுத்து பெரிய வெற்றியை பெற்றார். 40க்கு 20க்கு 20 அடிப்பாருங்கிறதே நான் எல்லா ஊடகத்திலையுமே சொன்னேன். அதே மாதிரி அடித்தாங்க. அந்த இடத்துக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞரை விட ஸ்டாலின் வந்து அரசியல் வெற்றியிலும் சாதுரியத்திலும் உயர்ந்துட்டாருன்னு நான் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல நான் அதற்கு ஒரு எதிர்வினையாற்றும் போது அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர் தான் முடிவெடுப்பார். பலரும் சொல்லுவாங்க, ரவீந்திரசாமி சொல்லுவாப்புல, சுனில் கனகூல் சொல்லுவாங்க, மாவட்ட செயலாளர் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க லீடர் எது சரி தப்புன்னு ஆய்ந்து பார்த்து அவர் முடிவெடுப்பார். நம்ம 1% ரெப்ரசன்டிங் தான் நம்ம. அப்போ அந்த இடத்துக்குள்ள நம்ம ரெப்ரசன்டேஷனை ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரு. கலைஞர் வந்து நாம் சொல்லியும் 2004 வந்து அவர் கிருஷ்ணசாமியும் திருமாவளவனையும் கலத்தி விட்டுட்டு ராமதாஸுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. பட் 2009 நம்ம கருத்து கலைஞர்கிட்ட எடுபட்டுன்னு சொல்லும்போது அதன் தொடர்ச்சியாக 2019 ஸ்டாலின்கிட்ட நம்ம கருத்து எடுபடுது. அப்போ நம்ம இதை மையமாக வச்சு நாம் வந்து ஸ்டாலின் ராமதாஸை டீல் பண்ணுறதுல கலைஞரையே மிஞ்சிட்டாருங்கிற கருத்தை நாம் சொல்கிறோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியாக பாலிமர் பார்த்திபனும் நானும் சபரிசன் அவங்கள வந்து செனட் ஆஃப் ரோட்ஸில் பார்க்குறோம். வரும்போதே அவர் சொல்கிறாரு, என்ன தலைவர் சொன்னார், ரொம்ப மரியாதையாக ஸ்டாலின் சொன்னார், ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே.
ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ். உண்மை எனக்கு அதில் தெரிஞ்சுது. வந்ததுமே நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களை பார்க்குறேங்கிற கருத்தை சொன்னார். சொன்னதும் தலைவர் சொன்னார், ரஜினி ஆளு ரஜினி ஆளு ரஜினி ஆளுன்னு சொன்னாருங்கிறத சொன்னாப்புல. நான் சபரீசனை பார்த்து 45 நிமிஷம் பேசுனது, மீண்டும் பாமகவுக்கு எதிர்ப்பு இருக்கு, விசிகாவுக்கு குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு, என்னோட ராமதாஸால நான் பாதிக்கப்பட்ட என்னோட டாக்டர் ஐயாவோட தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அம்மையார் டாக்டர் ஐயாவை கொடுமைப்படுத்துனதுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துங்கிறேன்னு சொல்லக்கூடியவன் தான். அதுதான் என்னோட கேரக்டர். அப்போ அதை இது பண்ணுறதுக்கு நான் போனேன். எங்கள் ஆட்கள் பாரத் பதக்ஜி வந்து என்கிட்ட சொல்லும் போதே, மோடிக்காக பதவி வாங்கிட்டு செய்கிறீங்களா, ஒர்க் பண்ணிட்டு பதவி வாங்கலான்னு சொல்லும்போது, அண்ணனுக்கு தம்பி ஹெல்ப் பண்ணதுக்கு எதுக்கு பதவி, அது கன்சிடரேஷனை பார்த்துக்கலாம். மோடிஜிக்கு நம்ம உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாகட்டும் நம்ம அறிவு ஆற்றலை இந்தியா முழுவதும் ஹெல்ப் பண்ணது கடமைப்பட்டவங்கிற லெவலில் தான். அதனால தான் நான் சொன்னேன் நான் சபரீசனை பார்த்ததும் பாஜகவுக்குள்ள உள்ள என்ன எதிரிகள் எல்லாமே சபரீசனுக்கு ஆளுன்னு தலைமைக்கு தெளிவாக இது பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க எனக்காக ஒரு பேனலில் வச்சிருக்கக்கூடிய இது பெண்டிங்கில் தான் இருக்குது. அவங்க இதை வந்து எனக்கு எதிராக இந்த இதை எங்கள் கட்சி பாஜக காரங்களே பலரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் போனது வந்து என்னோட பர்சனல் இதில் விசிகாவை நீங்கள் சேர்த்துக்குங்க, பாமகவை சேர்க்காதீங்கன்னு 98 நாம் பண்ணதுக்கு டாக்டர் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணலைங்கிற அந்த இதுக்கான மனிதநீதிக்கு அடிப்படையில் என்னோட அறிவையும் ஆற்றலையும் அங்கே சொல்லி எல்லா இன்புட்ஸையும் சபரீசன் சார்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். அப்போ கூட பேசும்போது பல விஷயங்களையும் சொல்லும்போது, நாங்கள் பல கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்க்கக்கூடிய விஷயத்தில் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்களா சார்ன்னு சொன்னாப்புல, நான் எனக்கு இந்த எண்ணங்கள் இருக்குது, அதோட வரும்போது உங்கள்கிட்ட மற்ற 4 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது இயல்பு தானேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். இந்த கட்டத்துக்குள்ள நான் ஸ்டாலினை இப்போ பார்க்கறது ஒரு அரசியல் நிகழ்வாக பொதுவில் எல்லாமே பேசப்படுது. இதை வந்து நான் ஒன்றும் இதை கண்டு நான் எந்த ஒரு சலனமும் படலை. இதை நான் ஒன்றும் பெருசாக எடுக்கவும் இல்லை. அரசியல் அரங்கத்தில் அப்படி நான் பார்க்குறதுல எனக்கு பேரும் புகழும் கிடைக்குதுன்னா அது மோடிக்கிட்டையும் எனக்கு மெரிட்டு தான். மோடி நோஸ் ஹூ ரவீந்திரன் அண்ட் ரவீந்திரன் நோஸ் ஹூ மோடி ஈஸ். அதனால தான் அத்தனை பேரையும் மீறி சசிகலா விஷயத்தில் இந்த ரவீந்திரன் டீம் ஜெயிக்க முடிஞ்சது. அத்தனை பேரையும் மீறி விஜய் விவகாரத்தில் ரவீந்திரன் கருத்துக்கு மோடிக்கிட்ட வெயிட்டேஜ் இருந்தது. இதையும் தாண்டி இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக மல்லிகார்ஜுன கார்கேயும் மோடியும் ராஜ்சபாவில் பேசுகிறாங்கல்ல, ஜேடிஎஸ் அவர் அசம்பிளி தோத்ததுமே உடனே இவர் காங்கிரஸ் கூட சேர்ந்தாலோ தனித்து விடப்பட்டாலோ ஓல்டு மைசூரில் மோடிக்கு நஷ்டம்னு உடனே இவரை கூட்டணியில் சேர்க்கணும்னு மோடியிட சஜஸ்ட் பண்ணது நாம. அண்ணாமலைஜி தான் PL சந்தோஷ்ஜி மூலமாக உடனே மக்களவைத் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஜேடிஎஸ்ஸை வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கும் கூட நாம் என்ன பார்க்குறோம்னா மோடி லைனில் தான் திங்க் பண்ணோம். பேரசைட் காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி, எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி, ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரியே தவிர ஸ்டாலின் திமுக கூட பாஜக கூட்டணியும் இருந்திருக்குது. ஸோ இப்போ எங்களோட உரி என்னன்னா, ஒன்றுமில்லாத காங்கிரஸ், கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்குற காங்கிரஸ் எப்படி ஸ்டாலினை நம்பி 40 சீட்டும் 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயித்துட்டாங்க. இதுதான் எங்களோட கன்சர்ன். அந்த இடத்துல தான் மோடி வந்து காங்கிரஸ் கட்சியை பேரசைட் ஒட்டுணிங்கிறாரு. அந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரியே தவிர ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஸ்டாலினால பயன்படுதுங்கிறதா மோடிக்கு பார்வையும் தவிர எங்களுக்கும் எங்கள் பார்வையும் அதுதான். அரசியல் நிந்தர்ப்பம் காரணமாக ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி தொடருது. அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அவர் இது பண்ணுறாரு. அவருக்கு இது வெற்றி ஃபார்முலாங்கள அவர் போகிறாரு. மோடிஜிக்கு ஒன்று எதிரிங்கிறது ராகுல் காந்தி தாங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த புள்ளிக்குள்ளே தான் 2021 குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி எல்லாரையும் மீறி நாங்கள் ஜெயித்தோம். அப்படி ஜெயித்த நாங்கள் இன்னைக்கு தமிழக முதல்வரை பற்றி பேசுகிறோம். அவர் ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து இண்டி கூட்டணியில் ராகுல், மம்தா பானர்ஜி, ஸ்டாலின். மீண்டும் ஸ்டாலின் ஜெயிக்கும் போது ராகுலுக்கு ஸ்டேச்சர் குறையும், ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் கூடும். அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, 22 எம்பிக்கள் கொண்ட ஒரு தலைவரை நாம் போய் பார்க்கறது மோடிக்கிட்டே எங்களுக்கு வெயிட்டேஜ் தான். உடனே நாங்கள் அதைத்தான் நாங்கள் சந்திச்சோங்கிறத உடனே பிஎம்ஓவுக்கு, அமித்ஷாவுக்கு, சந்தோஷுக்கு, நட்டாவுக்கு நாங்கள் உடனே ரெப்ரசன்ட் பண்ணோம். எங்களை ஸ்டாலின் காலின்னு கூட சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு இட் இஸ் அப் டு மீ அண்ட் மோடிஜி, மற்றவங்களை பற்றி நாங்கள் கவலைப்படல. இல்லைங்க சார், இப்போ நீங்கள் ஒரு விமர்சகராக வந்து ஒரு நடுநிலையான விமர்சகர் அப்படின்னு அறியப்பட்ட திரு ரவீந்திரன் துரைசாமி
திரு விஜயையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக தாக்கி பேசும்போது கூட அவர் நியூட்ரலாக அவருடைய ஆய்வை சொல்கிறாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்த உடனே பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே. விமர்சனங்களை கண்டு நாம் அதை கண்டு நாம் பேலன்ஸ் இழக்கக்கூடாது. விமர்சனங்களை வரவேற்கணும். அந்த விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன். அவதூறுகளை புறந்தள்ளணும். விமர்சனங்களை வரவேற்கிறேன். நான் ஸ்டாலினை பற்றி சொன்னது எது தவறாச்சு? ஈரோடு கிழக்கில் கடும் போட்டின்னு என்னோட பாசத்துக்குரிய சகோதரர்கள் எல்லாருமே சொன்னாங்க. நான் சொன்னேன், செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர், ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆர்கனைசர். அவரை பயன்படுத்தி ஸ்டாலின் ஆர்கனைஸ் பண்ணி தன் வேலையை காட்டுறாரு. 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே இளங்கோவன் கை சின்னம் எடுக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்தா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இல்லாமல் இன்னொரு இடத்துல போனால் டெபாசிட் இழந்துருவாருன்னு சொன்னேன். 24 விழுக்காடு வருவாருன்னு 25 வந்தார். நான் சொன்னது மாதிரி மக்களவைத் தேர்தலில் டெபாசிட் இழந்தார். 3 நாடார் தொகுதிகளிலும் தேவருக்கு எதிராக நாடார் இலவச ஓட்டு போட மாட்டோம், நாடார் இந்து நாடார்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், ஒட்டுமொத்த நாடார் தான் சொன்னேன், குறிப்பாக இந்த நாடார் இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவனா என்ன கருதுறேன். நாங்கள் பாசிட்டிவாக ஓட்டு போடுவோம். இவர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சுட்டாருங்காக நாடார்கள் வந்து இவருக்கு எதிராக ஓட்டு போட மாட்டோம். 3 நாடார் தொகுதியிலையும் எடப்பாடி டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம். களத்தில் இறங்கி வேலையை பார்த்து செய்தோம். நாங்கள் வெறும் அரசியல் விமர்சகர்கள் அல்ல. இது மிதுன் பழனிசாமி தம்பிக்கும் தெரியும். களத்தில் இறங்கி 3 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வச்சோம். அவர் என்ன நினைச்சாரு? ஓபிஎஸ் நீக்கிட்டா நாடாரெல்லாம் தேவருக்கு எதிராக ஓட்டு போடுவான்னு நாடாரை வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் ஓட்டர்ஸ் நினைச்சோம். இல்லை, நாடார் பாசிட்டிவ் ஓட்டர்ஸ்ன்னு எடப்பாடிக்கு நாங்கள் நிரூபித்து காட்டணும். அதே தேர்தலில் நாங்கள் என்ன சொன்னோம்? 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னோம். 47.3 எடுத்தார். 35 சீட்டு ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னோம். 39 அவர் ஜெயித்தார். இது விக்கிரவாண்டி எலெக்ஷன் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சீமான் என் சகோதரன் தான். போலரைசேஷன் வரும், ஓட்டு ஒன்று யாராதுங்கிறோம் சீமான்கிட்ட. விஜய்க்கு ஓட்டு கிடையாதுங்கிறோம். அப்போ நான் சொன்னது நடந்துங்க தானே. சீமான் என் சகோதரன் வந்து அண்ணன் கரெக்டாக சொல்லுவார், எதுனாலும் முகத்துக்கு நேரம் உண்மைன்னு எதுன்னு சொல்லுவார். நம்ம மேலே அளவு கடந்த பாசம் உள்ள ஒரு அண்ணன், அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டார். நாம் வந்து அதிமுக நிற்கலைங்கிறனால நமக்கு பெரிய அளவு ஓட்டு வரும், 2வது வந்துடும் நம்ம நினச்சி களமாடின சூழ்நிலையில், விஜயை பற்றி பேசினா ஓட்டு வந்துட்டு களமாடின சூழ்நிலையில் அண்ணன் வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு, உங்கள் இமேஜை இழந்துடாதீங்க, நீங்கள் பெரிய லீடராக நின்னுங்க, இது போலரைசேஷன் தான் வரும், நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் லீடர் இருக்கக்கூடிய ஓட்டு தான் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன். 55 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வரும்னு 63 போயிட்டாரு. சீமான் இருக்கிற ஓட்டை காப்பாற்றது தான் அவருக்கு பெருமை. காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன். தம்பி சீமான் இருக்கிற ஓட்டை காப்பாற்றலன்னா அவருக்கு எதிரான சதி கூட்டம் அவர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ இருக்கிற ஓட்டாவது காப்பாற்ற நினைக்கும் போது அவர் 6 விழுக்காடு எடுத்து இருக்கிற ஓட்டை காப்பாற்றிக்கிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் கூட சீமான் டெபாசிட் வாங்காரு நான் சொல்லலை. ஸ்டாலின் 70 விழுக்காடுக்கு மேலே வாங்குவாருன்னு சொன்னேன். ஸ்டாலின் தொடர்பா என் கிரெடிபிலிட்டியை எந்த இடத்துக்குள்ள நான் இழந்திருக்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் தொடர்பா தங்கள் கிரெடிபிலிட்டியை இழந்து எந்த கிரெடிபிலிட்டியும் இல்லாதவங்க என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நானாக தான் இருக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கிறேன். அது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னை முழுமையாக தெரியும். அவர்கிட்ட பேசும்போது கூட நான் இதான் சொன்னேன், நான் உண்மையை தானங்க சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மை தானங்க உருவாயிருக்குன்னு சொல்லும்போது அவர் சிரித்தார். அப்போ இவர் வந்து யாரையும் மிகப்படுத்தி பேசக்கூடிய ஆள் இல்லை, நேர்மையாக பேசக்கூடிய ஆளுங்கிறத அவர் புரிகிறார். நாம் எந்த தலைவர்கிட்ட இருந்து வந்தோமோ அந்த ஐடியாலஜியில் தெளிவாக இருக்கிறோம். அத்தனை பேரும் எம்ஜிஆர்கிட்ட அறிமுகம் ஆகும்போது எம்ஜிஆர்கிட்ட தெளிவாக இந்துக்களுக்காக சேலஞ்ச் பண்ணது ஐயா தாளிங்க நாடார் தான். அவர் வழியில் நாம் என்றைக்கும் மோடிக்கு ஒரு ஆளாட்டு தான் இருக்கோம். மோடிக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். அது யார் என்ன சொன்னாலும் நமக்காக தான் ரவீந்திர துரைசாமியோட நகர்வு இருக்குங்கிறது மோடிக்கு தெரியும். ஓகே சார், நன்றி, வணக்கம்.